பாடலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடலாசிரியர் கலைக்குமார். இந்த எவர்கிரீன் மூவிஸ் தயாரிக்கிற காகித கப்பல் படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். இதில் டைட்டில் சாங் வந்து ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதேன்னு ஒரு டைட்டில் சாங். இது ஒரு தத்துவ பாடல். அடுத்து ஒரு ஃபோக் சாங்கு வித்தக்காரி ஜெகஜால வித்தக்காரின்னு ஒரு ஃபோக் சாங்கு. மூணாவதாக பார்த்திங்கன்னா ஒரு மாண்டேஜ் லவ் மாண்டேஜ் சாங்கு ஓயாமல் நான் உன்னை தாங்கிடன்னு ஒரு லவ் மாண்டேஜ் சாங்கு. கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆல்பமாக வரும்னு நம்புகிறேன். ஹாய், என் நேம் டிலீஜா. இந்த படத்தில் நான் பத்மஜான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புக்குட்டி சாருக்கு நான் பேரா பண்ணியிருக்கேன். இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம். நிச்சயம் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். கதையை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே பண்ணலாம் சார் அப்படின்னா, அதுமாதிரி இதை ஏற்பாடு பண்ண துரை சார், இது இந்த டீமை ஒன்றிணைச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த படத்தை உருவாக்குனதுக்கு முதல்ல அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் எல்லாமே சாங்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதில் வித்தக்காரி அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து என்னோடய டான்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரொம்ப நல்லா ஆடியிருக்கேன், அதனால் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி இந்த படத்தில் நான் ஆடியிருக்கேன். அதுக்கு ஹீரோனிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் கூட ஒத்துழைச்சி நடித்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து குறுகிய காலத்தில் சீக்கிரமாக முடித்து ரிலீஸ் பண்ணுங்கிறது துரை சார் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். கண்டிப்பாக அவருடைய உழைப்பு இந்த படத்தில் முழுக்க இருக்குது. அதே மாதிரி சிவராமன் சாருடைய உழைப்பு இருக்குது. நானும் இதில் உழைச்சிருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும். படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லோரும் முன்னாடியும் உங்கள் மீடியாவை தான் நாங்களும் நம்பியிருக்கோம், நானும் நம்பியிருக்கேன், சினிமாவே நம்பியிருக்கு. நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவு தரணும். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். படத்தோட சக்ஸஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ துரை வந்து ஒவ்வொரு தடவையும் எடிட்டிங் போதோ இல்லை டப்பிங் போதோலாம் வந்து பார்த்த போதெல்லாம் யூஸ் டு சே ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப கிளாஸ் சார், யூ ஆர் கோயிங் டு பிகம் அ பிக் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஐ எம் வெரி ஷுவர் இதுக்கு முன்னாடி பண்ண 3 படமும் நான் நல்லா தான் பண்ணேன். அதில் வித்தியாசமான கான்செப்ட்ஸு, பட் எதனால் காரணத்தினால அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்றது எனக்கு தெரில. பட் இந்த தடவை இந்த படத்தில் ஒரு ஸ்டார் வேணும் அப்படின்றதுக்கு இன்ஃபேக்ட் அப்புக்குட்டி ஹஸ் டன் வெரி வெல். ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். இன்றைக்கி அவர் கேரளாவில் நேற்று நைட்டு தான் அவருக்கு சொன்னேன். அப்போ கூட கோச்சிக்கிட்டார், என்ன சார் நீங்கள் நைட்டு சொல்கிறீங்கன்ட்டு. பட் ஹி ஹஸ் கம் டவுன் ஆல் த வே. இன்ஃபேக்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஐ ரியலி தேங்க் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்னா டெஃபினட்டாக இந்த ஹீரோயின் தில்ஜா ஹஸ் டன் வெரி வெல். கிளைமேக்ஸ் வந்து யார் பார்த்தாலும், நாங்களே படம் பார்த்தபோது கிளைமேக்ஸ் பார்த்தபோது ஷி ஹஸ் டன் ஸோ வெல் அண்ட் ஷி ஹேவ் இமென்ஸ் டேலண்ட். டெஃபினட்டாக அவங்க ஒரு பெரிய நடிகையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் வெங்கட், ஹி ஹஸ் டன் வெரி வெல். மியூசிக் டைரக்டர் ஹஸ் டன் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் கலைக்குமார் தான் இந்த டைட்டில் சாங் எழுதியிருக்காரு, ஆகாய கடலில். யூ கேன் ஹியர் தட் சாங். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். டெஃபினட்டாக இது ஒரு சக்ஸஸ் ஆகும். வந்தவங்க அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அந்த படத்துக்கு பேர் தபங் 2. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த செட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சலீம் ஜாவேத்தில் இருக்கிற சல்மான் அவருடைய ஃபாதர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஏன் சார் டைரக்ட் பண்ணலான்னு அவரை கேட்டேன். எனக்கு டைரக்ட் பண்ண தோணலடா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு 4-5 டைரக்டர்ஸை பிடிக்கும் அப்படின்னாரு. யார் சார்னு கேட்டேன். எனக்கு முதல்ல சிப்பி பிடிக்கும், அதுக்கப்புறமா வந்து யாஷ் சோப்ரா பிடிக்கும், அதுக்கப்புறம் மன்மோகன் தேசாய் பிடிக்கும், அப்புறம் எஸ்பி முத்துராமன் ஒரு டேரக்டர் கேள்விப்படுறீங்களா உங்கள் ஊர்லேருந்து, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார், எப்படி சார் உங்களுக்கு அவர் பிடிக்கும் சார்? என்னுடைய கதைகளை நிறையா அவர் வாங்கி பண்ணியிருக்காரு. நான் இந்த வார்த்தைகளை நான் எழுதியிருக்கிற எதுவுமே வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி டைரக்டர்ஸில் அவர் முக்கியமான ஒரு டைரக்டர்ஸு. அதே மாதிரி வந்து குருவே சரணம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறையா பேருக்கு சார் குரு. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஜூனியர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அப்புக்குட்டியும் ஒரு படம் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பாதியில் நின்று போச்சு. ஸோ அதில் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது எனக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம், ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பொறுத்தளவு ஒரு கிராமிய கதை. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருவன் பட்டணத்துக்கு வந்து அவன் எவ்வளவு சிரமங்களை பெற்று வெற்றி பெறுகிறான். அப்புறம் அதன் பிறகு காதல். அந்த காதலில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகளில் வருகிற கதையினுடைய முடிவு, இவளையும் சேர்ந்திருக்கிற ஒரு கதை உள்ள படமாக துரை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே தயாரிப்பாளர் துரையை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் என்னோடு
பல படங்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினார். உதவி இயக்குனராக பணியாற்றும் போது சிறந்தவராக இருந்தால் நிச்சயமாக அந்த உயரத்தை போய் தொடுவார்கள். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திணியராக என்ற குரலை சொல்லி நாம் நினைக்கிற நினைப்பிலே, நாம் நினைக்கிற லட்சியத்திலே வெற்றியோடு. பொல்லாதவன் நான் கதிரேசன் சார்கிட்ட கதை சொன்னேன். அவர் ஓகே பண்ணலாம், ஆனால் துரை சாருக்கு ஒரு தடவை கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் துரை சார் கூட இருந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போயிட்டு துரை சார்கிட்ட கதை சொன்னேன். அப்போத்துலேருந்தே வந்து என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே துரை சாரும் சரி கதிரேசன் சாரும் சரி என்னை ரொம்ப கெடுத்துருக்காங்க. எப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு டைரக்டர் கதை எழுதுனா ஓகே இது எத்தனை நாளில் ஷூட்டிங் எடுப்போம், இது என்ன பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் நம்மளும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் அதை கேட்கவே மாட்டாங்க. துரை சார் வந்து ஒரு இல்லை நீங்கள் கதை சொல்லுமா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சொல்லுவார். அண்டு எனக்கு பொல்லாதவன் பண்ணும்போது ஒரு பெரிய பலமாக இருந்தார் எனக்கு அவர். எப்படின்னா ஆல் செட் அண்ட் டன் கதிரேசன் சார் வந்து ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு படத்தை நல்லா பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து அது ஃப்ரிக்ஷனாகவே மாறாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அதை பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூசர்கிட்ட எப்படி கரெக்டாக அதை வாங்கணுமோ அந்த ப்ரொடியூசரோட பட்ஜெட் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும்ல. என்கிட்ட எதுவுமே கேட்கல, ரெண்டு பேருமே பட்ஜெட் எதுவுமே கேட்கல. நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா நாங்கள் தரோம், நீ பண்ணு, இப்படி பண்ணு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசணும் போது அப்புக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப கன்வின்சிங்காக அந்த இடத்துல இருக்கிறது. அவ்வளோ அந்த அழகர் சாமியின் குதிரையில் வந்து ஹீ ஆடட் ஸோ மச் டு தட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணார். ஒரு சாதாரணமாக சும்மா வந்து சிரிச்சா அவ்வளோ ரியலாக இருக்குது, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எஃபர்ட் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் வாட் எவர் தட் வி சா இந்த ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஐ விஷ் த ஹோல் டீம், இயக்குனருக்கு வந்து இது 4வது படம், இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்த ஹோல் டீம் வெற்றி பெறணும் அப்படின்றத வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.